நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போகணுமா, மாசத்துக்கு ஒரு நாள் போனா போதாதா, எதுக்கு நான் வரணும் பிள்ளைங்க கேட்குறாங்க. இப்போ இட்ஸ் வெரி டஃப் ஃபார் தெம். சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டா பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறாங்க, தேவனுக்கு செய்த ஒரு பெரிய ஒரு தியாகமாக நினைக்கிறாங்க. அதே பிள்ளைய எப்பா ஒரு பிரேயர் இருக்கு வரியாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, many are not interested. பைபிள் ஸ்டடிக்கு வாப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, நாட் many are interested. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது தேவையா? இதெல்லாம் ஒரே போரிங், ஒரே டார்ச்சர், ஒரே டார்மெண்ட். அங்கே போய் 1 மணி நேரம் எப்படி உட்கார்றது? ஒரே துன்பமாக தான் இருக்கு. அதே வழியில் வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்கறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 4 மணி நேரம் உட்காந்த இடத்துல கேம் விளையாடுறது கஷ்டம் கிடையாது. கர்த்தர் மறைக்கிறார். எதற்காக? நீ வாழணும், நீ வளரணும். வளருகிற நேரத்தில் படிக்கிற காலங்களில் உங்களை சோதிக்கிறது வருதாப்பா? கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற காலத்தில் மறைச்சு வச்சு உருவாக்கும் போது பாவ சந்தோஷங்கள் வருதா? வேண்டான்னு சொல்லணும். வேண்டாம். ஏன்? கர்த்தர் எனக்கு உயிர் கொடைத்தது, எனக்கு பிழைக்க வைத்தது, இதை அனுபவிக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு உன்னதமான திட்டத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.